மதிப்பு, வருவாய், அங்கீகாரம், இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு. HDFC லைஃப். வாருங்கள், நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். 9363993636. வணக்கம். கோவை மாநகராட்சி 14வது வார்டுக்குட்பட்ட உருமாண்டம்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளி அருகே பழமை வாய்ந்த குட்டை உள்ளது. இந்த குட்டைக்கு தினமும் 8 லட்சம் லிட்டர் சாக்கடை கழிவுநீர் வருகிறது. மேலும் ஏற்கனவே சுமார் 170 லட்சம் லிட்டர் சாக்கடை கழிவுநீர் உள்ளது. மனித கழிவுகளும் அதிகமாக உள்ளது. இதனை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதி விவசாயிகள், தன்னார்வ அமைப்புகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோவை மாநகராட்சியிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் மாநகராட்சியுடன் இணைந்து சிறுதுளி அமைப்பினர் கோவையில் முதன்முறையாக புதிய தொழில்நுட்பத்தில் கெமிக்கல் ஸ்ப்ரே மூலம் உருமாண்டம்பாளையம் கழிவுநீர் குட்டையை சுத்திகரிக்கும் திட்டத்தை இன்று தொடங்கினர். சுமார் 1 வருடம் இந்த பணிகள் நடைபெற உள்ளது. மேலும் மாநகராட்சி சார்பில் குட்டையை சுற்றிலும் நடைபாதை, தெருவிளக்குகள் மற்றும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கழிவுநீரை சுத்திகரிக்கும் திட்டத்தை சிறுதுளி அமைப்பின் தலைவர் வனிதா மோகன் தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். 14வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சித்ரா தங்கவேல் முன்னிலை வகித்தார். முதலில் கங்கா நதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் குட்டையில் தெளிக்கப்பட்டது. அதன் பின்னர் பரிசல் மூலம் கெமிக்கல் ஸ்ப்ரே குட்டை முழுவதும் அடிக்கப்பட்டு வருகிறது. நீங்க இப்ப பாக்குறது உருமாண்டம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டை, விளக்கிணர் பக்கத்துல. இங்க பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு, அவலமான நிலை. இந்த தண்ணி எல்லாம் கீழே போச்சுன்னா நிலத்தடி தண்ணியில போய் போர்ட்ல தான் திருப்பி நமக்கு வரப்போகுது. இதுக்கு பொறுப்பு யாருன்னா கவர்மெண்ட் மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் இதுக்காக நம்ம வேலை பண்ணணுங்கிறது தான் எங்க வேண்டுகோள். 120 லட்சம் லிட்டரையும் சுத்தம் பண்ணணும், இதையும் உள்ள வர்ற தண்ணியும் தினம் சுத்தம் பண்ணணும். ஸோ அதுக்கு நியூ ஆல்கின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் ஒரு நியூட்ரியன்ட் அதை உள்ள விட்டு 1 வருஷத்துக்கு ஸ்டடி பண்ணப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு குவாலிட்டி எல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஈகோலிம்பாங்க, அது 100க்குள்ள இருக்கணும். கிட்டத்தட்ட 75,000 இருக்கு மனித கழிவு, சுத்தமான மனித கழிவு. ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு பிரச்சனை அது. ஸோ நாங்கள் அதனால என்ன பண்ணியிருக்கோம், இப்போ டெஸ்ட் ரிசல்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட்டு மாதம் ரிசல்ட் எடுத்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வரும். 2 மாதம் சரியில்லைன்னா அந்த டோசேஜ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் உள்ள ஊற்றுற நியூஆல்கியை. ஸோ அதுவும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு. உயிரினங்கள் எதுவுமே இல்லை, சொல்லப்போனால் மீன்லாம் கூட பெருசாக இல்லை, லேசாக சின்ன பொடி மீன் தான் இருக்குது. இது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சுன்னா மீனே வளர்க்க ஆரம்பிக்கலாம். இதில் சிறுதுளி அமைப்பினர் கிருஷ்ணசாமி, சின்னசாமி, சந்திரசேகர், சிபி, மாநகராட்சி உதவி பொறியாளர் உத்தமன், ஊர் பொதுமக்கள் மௌனசாமி, கோயம்புத்தூர் மாவட்ட சாலைகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் தேவேந்திரன், சுந்தரம், கிருஷ்ணன், சண்முக சுந்தரம், சோமசுந்தரம், சிரவை நடராஜ், மோகன்ராஜ், குமாரசாமி, கந்தசாமி, தங்கவேல், ஜெய்சேகர், கேப்டன் பிரபாகரன், சுப்பிரமணியம், பழனியப்பன், முத்துசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி.